Hello, vanakkam. Welcome back to my channel. Today let us make one promise. A promise to ourselves. இது நமக்காக நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்க போகிறோம். யூ கேன் டிசைட் வாட் த ப்ராமிஸ் இஸ் ஆல் அபவுட். ஏதோ ஒன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வென் we make a promise to ourselves, நம்ம என்ன ஆக்சுவலாக what we are trying to do is, what we are really doing is, we are signaling to ourselves, நமக்கே சொல்கிறோம் என்ன, that we are worthy of commitment, we are worthy of attention, we are worthy of trust, and we are worthy of faithfulness. இதெல்லாம் நம்ம we are telling ourselves, we are worthy of working hard, we are worthy of effort, we are worthy of discipline. இதெல்லாம் we are teaching ourselves, and very strongly we are telling ourselves that நம்மளோட promises, whenever we keep those, we are telling ourselves that we can be counted upon, we can be relied upon. We are someone whom we can trust. That builds a lot of self-confidence. Every time you keep a promise to yourself, you become more confident and you become more secure. அப்போ அவ்வளோ நமக்கு மற்றவங்களோட ஒப்பீனியன் ஒரு மற்றவங்களோட இதெல்லாம் அப்ரூவல் எல்லாம் தேவையில்லாமல் ஆகிடும். The more we keep promises to ourselves, we are telling ourselves that வேறு யாரும் பார்க்காத போது கூட I am worthy of integrity. நான் இன்றைக்கி இந்த ப்ராமிஸ் பண்ணால் ஐ எம் worthy of integrity. யார் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய கேரக்டர் மாற்ற மாட்டேன். ஐ எம் worthy of integrity. நான் ரொம்ப 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 தெளிவாக இருப்பேன் இந்த விஷயத்தில். ஐ வில் பி ஆனஸ்ட். யாருக்கும் தெரியலனா கூட என்னோடய வீக்கஸ்ட் மொமெண்ட்ஸில் கூட ஐ வில் பி ஸ்ட்ராங் அண்ட் ஐ வில் பி ஆனஸ்ட் டு மை செல்ஃப். அப்போ நம்மளுக்கு ரொம்ப டெம்டேஷன் வரக்கூடாது. அந்த வீக்கஸ்ட் மொமெண்ட்ஸில் வில் டெல், ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப் ஐ வில் நாட் டூ திஸ், ஆர் தட் ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப் ஐ வில் டூ திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உங்களோட ப்ராமிஸ் டெய்லி ஒரு 20 minutes ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இஃப் யூ ஆர் மேக்கிங் இட் யுவர் செல்ஃப், தென் ஈவன் இஃப் யூ ஆர் ஃபீலிங் டயர்ட், ஒரு மூட் இல்லை, தூக்கம் வருது, எது இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த ப்ராமிஸுங்கிறதுக்காக யூ ஆனர் தேட். அண்ட் எவ்ரி டைம் யூ ஆனர் தேட், you become more self-reliant, your willpower is skyrocketing, your confidence is skyrocketing. This will work across all of your other areas in life also. இதோட unrelatedஆக கூட whatever else you are telling yourself, you will start believing in it. And எப்போவுமே ஏதோ ஒரு டெம்டேஷன் வந்தால் கூட ஐ ப்ராமிஸ்ட் மை செல்ஃப் ஐ வில் நாட் டூ திஸ் அப்படின்னு நினைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர், மேபி யுவர் கிட் ஒரு உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் காப்பாற்றுவீங்க இல்லைங்களா? அட் எனி காஸ்ட் நான் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கட்டுப்படுத்துவீங்க இல்லையா? உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் ப்ராமிஸ் நான் இது பண்ண மாட்டேன்னு சொன்னது பிறகு நீங்கள் அது பண்ண மாட்டீங்களே, அதே மாதிரி யூ ஆர் ஆல்சோ லைக் தட். நீங்களுக்கும் அதே அன்பு, அதே ஃபெய்த்ஃபுல்னஸ், அதே கமிட்மெண்ட், யூ டிசர்வ் தட் ஆல்சோ. ஸோ ப்ராமிஸ் யூர் செல்ஃப், மேக் ஒன் ப்ராமிஸ் டுடே. அது எந்த ப்ராமிஸுங்கிறது உங்களுக்கு பிடிச்சது தான். திஸ் இஸ் நாட் ஈவன் அபவுட் டிசிப்ளின், திஸ் இஸ் நாட் ஈவன் அபவுட் வில் பவர், இட் இஸ் சிம்ப்ளி அபவுட் ஆனரிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறீங்க. எவ்ரி டைம் யூ ஆனர் திஸ் ப்ராமிஸ், யூ ஆர் ஆனரிங் யுவர் செல்ஃப். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மால். ஒரு பெரிய ப்ராமிஸாக கூட கொடுக்க உங்களுக்கு தைரியமாக இல்லை அப்படி இருந்தால், யூ ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மால். டெய்லி ½ an hour ஒர்க் அவுட் பண்ணணுன்னு எல்லாம் சொல்ல விரும்பலை அப்படி இருந்தாங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் 10 minutes a day for 5 days a week or alternate days I will work out அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துக்கலாம். இட் டசன்ட் மேட்டர், த சைஸ் ஆஃப் த ப்ராமிஸ் இஸ் நாட் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஐடியலி இப்போ நம்ம டெய்லி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராமிஸாக இருந்தால், ஒரு எனி சிச்சுவேஷனில் நம்ம பண்ண மாதிரி ஒரு ப்ராமிஸாக இருந்தீங்கன்னா, இட் இஸ் ஈவன் மோர் இம்பேக்ட்ஃபுல். பட் இட் டசன்ட் மேட்டர் எந்த மாதிரி ப்ராமிஸுங்கிறது, இட் டசன்ட் மேட்டர். இஃப் யூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரேக்கிங் ப்ராமிசஸ் டு யுவர் செல்ஃப், டு ஸ்டார்ட் வித் யூ கேன் ஸ்டார்ட் சம்திங் ஸ்மால். அண்ட் எது வந்தாலும் அதை கடைப்பிடிங்க. It needn't be just something related to a goal, it can also be something related to your own identity. I will not speak bad about myself. இப்போது நீங்கள் அப்படியே ஒரு ப்ராமிஸ் கொடுத்தீங்கன்னா, அதுக்கு அப்போ அடுத்த தடவை நான் என்னாலெல்லாம் முடியாதுன்னெலாம் சொல்ல வரும்போது யூ வில் ரிமெம்பர், யூ ஐ ஹவ் ப்ராமிஸ் ஐ வில் நாட் டாக் லைக் தட் அபவுட் மீ. You will not say that. You will control that and you will change that. So
இந்த மாதிரி வாட் எவர் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் தட் யூ வாண்ட் டு அக்காம்ப்ளிஷ் இன் யுவர் லைஃப், ஒரு பியூட்டிஃபுல் வே இன் விச் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருங்க. அண்ட் இஃப் யூ மேக் தட் ப்ராமிஸ், மேக் இட் வெரி சின்சியர்லி. அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் சிம்பிளி உட்காந்து கண் மூடி ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாலும் போதாதுன்னு இல்லை. பட் இஃப் யூ மேக் அ ஸ்மால் ரிச்சுவல் அவுட் ஆஃப் இட், கொஞ்சம் கூட மீனிங்ஃபுல்லாக உங்கள் மெமரியில் அதை இம்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு, இஃப் யூ கோ டு சம் ஸ்பெஷல் பிளேஸ் அண்ட் மேக் அ ப்ராமிஸ், ஆர் இஃப் யூ டூ அ ஸ்பெஷல் ரிச்சுவல், ஏதோ ஒன்று நம்ம விளக்கேற்றியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி விளக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணுறது, விளக்கு முன்னாடி வச்சு ப்ராமிஸ் பண்ணுறது, ஆர் நீங்கள் ஒரு டெம்பிளில் போயிட்டு கூட நீங்கள் மனசுக்குள்ளே. பட் த ப்ராமிஸ் இஸ் நாட் டு காட் ஆர் எனிபடி, இது ப்ராமிஸ் இஸ் டு யூ. நீங்கள் கடவுளுக்கோ அம்மாக்கோ அவங்க மேலேலாம் சத்தியம் இல்லை, சத்தியம் உங்களுக்காக தான். ஐ ப்ராமிஸ் மை செல்ஃப், நான் எனக்கு சத்தியம் பண்ணுறேன், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆர் நான் இனிமேல் இந்த மாதிரி நடப்பேன். ஸோ வி ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்டு தேட் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டிக்கு நம்ம மாறுறோம். அந்த ஐடென்டிட்டியில் யார் அந்த நபர் எப்படி இருப்பாங்க, வி ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அவர் செல்ஸ் இன்டு தட் பியூட்டிஃபுல் ஐடென்டிட்டி ஆஃப் த பர்சன் வி வாண்ட் டு பி. அப்போது இது எந்த ஒரு ஹேபிட்டுக்கும் யூ கேன் ஸ்டார்ட் வித் திஸ் ப்ராமிஸ். அண்ட் த மோர் யூ எவ்ரி டைம் நீங்கள் அந்த ப்ராமிஸ் எப்பப்போ ஆனர் பண்ணுறீங்களோ அப்பப்போ எல்லாம் யூ ஆர் டீச்சிங் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் வர்தி of your own respect, you are worthy of commitment. நம்ம எல்லாம் நிறைய நமக்கு பிடிச்சவங்களுக்கு we are committed to them, we are faithful to them. நம்ம குழந்தைக்குன்னா we are so committed to them. அப்போது இந்த கமிட்மெண்ட்டில் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கறது தான். ஸோ அதை விடையோ அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் we deserve our own commitment இல்லையா? ஸோ மேக் ஷுர் தட் யூ டெல் யுவர் செல்ஃப் ஒரு ப்ராமிஸ், அண்ட் அதில் ட்ரூலி ஜெனுவின்லி கமிட்டடாக இருந்துருங்க. No matter what happens, I will stick to this commitment. எப்பொழுதாவது உங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆடும்போது, and that will happen, அந்த டைமில் you think of yourself and you say, இல்லை I promised myself, and then you keep that promise. இப்போ நம்ம ஃபாஸ்ட் எல்லாம் எடுக்கும்போதெல்லாம் pretty much the same kind of logic is applying. We will think that நம்ம இது பண்ண போகிறோம், and then we will think it is for God அப்படி நினைக்கும் போது we become strong. Same strength and same clarity of purpose we deserve when we are promising ourselves also. நம்மளோட ப்ராமிஸ் நமக்காக இருக்கும்போது கூட we have the same அதே ஒரு சின்சியரிட்டி இருக்கணும், அதே இன்டெக்ரிட்டி இருக்கணும். இதை ப்ராமிஸ் பண்ண பிறகு ஏதோ ஒரு விஷயம் வந்தால் நம்ம அந்த ப்ராமிஸ் மாற்றி இருக்கக்கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் வி ஷுட் கீப் தட் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸில் நம்ம உண்மையாக இருக்கணும், நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். மற்ற யாருக்கு நம்ம உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு நம்ம உண்மையாக இல்லைன்னா வாட் எவர் அதர் ட்ரஸ்ட் ஒரு கமிட்மெண்ட்ஸ் யூ ஹேவ், யூ கேன் நெவர் பி 100% இல்லையா? உங்களுக்கே உண்மை இல்லாமல் நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு உண்மையாக இருக்க முடியும்? இது ரொம்ப deep thing to think about. If you cannot love yourself, how can you love somebody else? Because ultimately நம்ம எவ்வளோ லவ் கொடுத்தாலுமே we will be at some point working from a fear of abandonment or like some kind of fear, which means that நம்மளுக்கு நம்ம அன்பு கொடுக்காததுனால we are trying to fill a void through somebody else. அது பிரயோஜனமே இல்லை. But if you love yourself, if you honor yourself, if you trust yourself, அப்போது we are able to give all of these to everybody else. அது லவ், கமிட்மெண்ட், ட்ரஸ்ட் எதாக இருந்தாலும் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கறது கஷ்டம்தான். ஸோ ஸ்டார்ட் பை கிவிங் that love, that trust, that respect to yourself. So please make a promise, any promise. Think of any ritual, எந்த ரிச்சுவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து, whether you want to go out in nature or you want to sit in a room quietly or you want to light some candle or light or விளக்கு, whatever, உங்களுக்கு என்ன டெம்பிள் போகணுமா, இல்லை உங்களோட பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் சர்ச் போகணுமா, எது உங்களுக்கு இப்போ மோஸ்க் போகணுமா, நீங்கள் போகிக்கிட்டு கூட யூ கேன் மேக் திஸ் ப்ராமிஸ் டு யுவர் செல்ஃப், ஆர் சிம்ப்ளி யூ கேன் லுக் இன் த மிரர் and make this promise. But the idea of doing it as a ritual, like deep breath எல்லாம் எடுத்ததெல்லாம் பண்ணுறதுக்கான பாயிண்ட் என்னென்னா, just to really enforce it in your brain that we are making this commitment to ourselves, to like honor that occasion, make it a serious moment. நம்ம சும்மா கேஷுவலாக ஒரு தாட் மாதிரி இல்லாமல் திஸ் இஸ் a sincere dedication அப்படின்னு நம்ம பிரெயினுக்கே we are giving that signal. That is the importance of that ritual. இல்லாமல் what you do in that ritual doesn't matter. You can do whatever you want. It is just that should really sign it in your mind, நமக்குள்ளே நல்லா இம்ப்ரிண்ட் பண்ணிவிட்டு it should tell you that we have made this promise. If you can do that with just eyes closed, நான் ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறதே போதும்னா தாராளமாக அதுவே போதும். பட் if you do it in a bit more of a ritualistic way, கொஞ்சம் கூட ஒரு grander way, if you do it, grander in the sense like I'm talking about making an occasion of it. அப்படி நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி, it is not something to share with anybody else. And I would say don't share it with anybody else, because
இன்னொருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு ஃபேக்டர் வந்துடும். ஸோ வி வில் கீப் தட் ப்ராமிஸ், பட் இட் இஸ் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஃபேஸ் வித் தட் பர்சன். அவர் முன்னாடி நம்ம வந்து வி ஆர் நாட் சம்மன் ஹூ கேன் கீப் அ ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு இமேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்காக வி மே கீப் தட் ப்ராமிஸ். அது இல்லை, திஸ் எக்ஸசைஸ் இஸ் டு மேக் அஸ் கீப் அவர் ப்ராமிசஸ் டு அவர் செல்ஸ். இதுக்கு வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையே இல்லை. இட் இஸ் நாட் டு அனௌன்ஸ் டு த வேர்ல்ட். இது நமக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறதுக்காக இல்லை. திஸ் இஸ் சம்திங் ஃபார் ஆர் செல்ஸ். நம்மளோட டீப் மைண்டில் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நமக்காக நம்ம பண்ணுறது ஒன்று. இது நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம். அண்ட் நவ் ஃபார் த செகண்ட் பார்ட் இஸ் whenever you feel like இந்த ப்ராமிஸ் வீக் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா, ரிமெம்பர் டு யுவர் செல்ஃப், I made this promise to myself and I am worthy of keeping my own promises. I made this promise for a reason. I will see it through. I am worthy of integrity. I am worthy of commitment. I am worthy of faithfulness. இப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. Like I deserve to have my promises to myself be kept அப்படின்னு யோசிச்சிருங்களேன். Think of it as something you are doing to respect yourself, to honor yourself. இந்த மாதிரி when you keep that promise, அப்போது எவ்ரி டைம் யூ கீப் தட் ப்ராமிஸ், த ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுலேருந்து எவ்ரி சிங்கிள் டைம் யூ ஆர் கீப்பிங் தட் ப்ராமிஸ். அண்ட் எஸ்பெஷலி வென் ரொம்ப ரொம்ப டெம்டேஷன் வந்துமே நீங்கள் இதை கீப் பண்ணும்போது யூ ஆர் ட்ரூலி டெல்லிங் யுவர் செல்ஃப் தட் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் திஸ். அப்போது யூ வில் ஸ்டார்ட் ரிலையிங் ஆன் யுவர் செல்ஃப் மோர். அது வேறு மாதிரி ஃபீலிங். அண்ட் எஸ்பெஷலி பெரிய டெம்டேஷன்ஸ் வந்தால் கூட யூ வில் பி ஏபிள் டு ஸ்டில் ஸ்டிக் ஆன் டு இட் அண்ட் யூ வில் ஸ்டில் பி ஏபிள் டு ஆனர் தட் ப்ராமிஸ் டு யுவர் செல்ஃப். ஸோ மேக் தட் ப்ராமிஸ். நீங்கள் எது வேணும்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு முடிவு எடுத்துகிட்டு, இதுதான் என்னோடய ப்ராமிஸ், திஸ் இஸ் வாட் ஐ நீட் டு டூ. இது உங்களுக்கு நல்லதுக்கான ஏதோ ஒன்று, வெதர் இட் இஸ் அன் ஆக்ஷன் ஆர் வெதர் இட் இஸ் லைக் பவுண்ட்ரி, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்காக ஏதோ ஒரு முடிவு எடுத்து பி வெரி 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 கிளியர் ஆன் தேட் அண்ட் ஸ்டிக் டு தேட். கீப் யுவர் ப்ராமிஸ் டு யுவர் செல்ஃப், ஆனர் யுவர் செல்ஃப் தட் வே. தட் வில் ரியலி ரியலி ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப். அந்த பர்டிகுலர் மிஷன் அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டு ஆல்சோ மேக் யுவர் செல்ஃப் க்ளோசர் டு யூ, மோர் இம்பார்ட்டன்ட் டு யூ and more reliable for yourself. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.